மாசம் 1ஆம் தேதி சம்பளம் வருது. ஆனா 10ஆம் தேதியே பர்ஸ் காலியாகி அடுத்த மாச சம்பளத்துக்கு காத்திருக்க வேண்டிய நிலைமையில நீங்க இருக்கீங்களா? சம்பளம் எவ்வளவு வாங்கினாலும் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஓட்ட வழியா காசெல்லாம் போயிட்டே இருக்கேன்னு என்னைக்காவது ராத்திரியில உட்கார்ந்து அழுதுருக்கீங்களா? நீங்க தனியா இல்ல. இன்னைக்கு பல பேரோட நிம்மதியை திருடிட்டு இருக்கிற மிகப்பெரிய அரக்கன் இந்த கடன் தான். ஆனா காசு சம்பாதிக்கிறது ஒரு கலைனா, அந்த காசை செலவு பண்ணாம காப்பாத்துறது ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரம். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மனுஷன் எப்படி செலவை குறைச்சு ஒரு மிகப்பெரிய செல்வந்தனா மாற முடியும்னு வள்ளுவர் 5 ரகசியங்களை சொல்லிட்டு போயிருக்காரு. இதுல குறிப்பா நான் 4வதா சொல்ல போற அந்த ஒரு தப்பை மட்டும் நீங்க நிறுத்திட்டீங்கன்னா, அடுத்த ஒரு வருஷத்துல உங்க பேங்க் பேலன்ஸ் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு மாறும். அதனால கொஞ்சம் கூட கவனத்தை சிதற விடாம கேளுங்க. உலகத்துல ஏழையா இருக்கிறத விட கொடுமை என்ன தெரியுமா? ஏழைன்னு வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு பணக்கார மாதிரி நடிக்கிறது. இன்னைக்கு நம்மள சுத்தி இருக்கிற மிகப்பெரிய வியாதி இதுதான். வள்ளுவர் சொல்ற முதல் வழியே இதுதான். தன் நிலை அறியாமல் மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ண செலவு பண்றவன் சீக்கிரம் அழிஞ்சிடுவான்னு சொல்றாரு. நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம பண்ற முக்கால்வாசி செலவு நமக்கு பிடிச்சு பண்றோமா, இல்ல நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள ஒரு பெரிய ஆளா நினைக்கணும்னு பண்றோமா? கையில காசு இல்லைனாலும் பரவாயில்லன்னு இஎம்ஐ போட்டு ஒரு பெரிய போன் வாங்குறது, கடன் வாங்கி ஒரு பெரிய வண்டி வாங்குறது, இதெல்லாம் யாருக்காக? ரோட்ல போற யாரோ ஒருத்தர் நம்மள பார்த்து மதிக்கணுங்கிற அந்த ஒரு போலி கௌரவத்துக்காக. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த போன் வாங்கின முதல் ஒரு வாரம் தான் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். அதுக்கப்புறம் மாசம் மாசம் அந்த இஎம்ஐ கட்டும்போது வர்ற மன அழுத்தம் இருக்கே, அது உங்க நிம்மதியே கொன்னுடும். நீங்க உண்மையாவே பணக்காரன் ஆகணும்னு நினைச்சா முதல்ல இந்த போலி கௌரவத்தை குப்பையில போடுங்க. நீங்க போடுற சட்டை சாதாரணமா இருக்கலாம், நீங்க வச்சிருக்க போன் பழசா இருக்கலாம். ஆனா நைட்டு படுக்கும்போது யாருக்கு ₹1 கடன் இல்லாம படுக்கிறீங்க பாருங்க, அந்த நிம்மதி அம்பானிக்கு கூட கிடைக்காது. யாரோ ஒருத்தர் உங்களை மதிக்கணும்னு உங்க வாழ்க்கைய பணைய வைக்காதீங்க. உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி வாழுங்க. அது அவமானம் இல்ல, அதுதான் உண்மையான அறிவாளித்தனம். 2வது முக்கியமான ரகசியம், வருமானத்தை விட செலவை கம்மியா வச்சுக்கிறது. இது கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியலாம், ஆனா இதுலதான் வாழ்க்கையோட மொத்த தத்துவமும் அடங்கி இருக்கு. ஆகாறு அளவு இட்டிதாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடை அப்படின்னு வள்ளுவர் ஒரு குறள்ல ரொம்ப ஆழமா பதிவு பண்றாரு. அதாவது, உனக்கு வர்ற வருமானம் ரொம்ப சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஊசி துவாரம் அளவுக்கு இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா வெளியே போற செலவு அந்த துவாரத்தை விட பெருசா ஆகிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேரோட பிரச்சனை அவங்க சம்பளம் கம்மிங்கிறது கிடையாது, அவங்க வாழ்க்கை முறை ரொம்ப காஸ்ட்லியா மாறிடுச்சு. மாசம் 20,000 சம்பாதிக்கும் போது சந்தோஷமா வாழ்ந்த ஒருத்தன் மாசம் 1,00,000 சம்பாதிக்கும் போது கடனாளியா நிக்கிறான். எப்படின்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன்னா வருமானம் ஏறும்போது நாம நம்மளோட தேவைகளையும் தேவையில்லாம ஏத்திக்கிறோம். வர்ற பணமெல்லாம் ஒரு ஓட்ட பானையில தண்ணி ஊத்துற மாதிரி வெளியே போயிட்டே இருந்தா நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் கடைசி வரைக்கும் ஒரு சாதாரண ஆளா தான் இருப்பீங்க. நீங்க பணக்காரன் ஆகிறது நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கிறத பொறுத்தது இல்ல, நீங்க எவ்வளவு மிச்சம் பிடிக்கிறீங்கிறத பொறுத்ததுதான். அதனால ஒவ்வொரு தடவை உங்க பர்ஸ்ல இருந்து காசை வெளியே எடுக்கும் போதும் உங்க மனசுகிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. இது எனக்கு உண்மையாவே தேவையா, இல்ல இது வெறும் ஆசையான்னு? தேவைக்காக பண்ற செலவு உங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கும், ஆனா ஆசைக்காக பண்ற செலவு உங்களை அடிமையாக்கிடும். இப்ப 3வது விஷயத்துக்கு வருவோம். இதுதான் உங்களை அறியாமலேயே உங்க பாக்கெட்ல இருக்கிற பணத்தை திருடுற ஒரு விஷயம். அது என்னன்னா, உங்க சுத்தி இருக்கிற நண்பர்கள் மற்றும் உங்க சூழல். நீங்க யாரோட அதிகமா பழகுறீங்களோ அவங்களோட செலவு பண்ற பழக்கம் உங்களுக்கும் தானா வந்துடும். இதத்தான் இனத்தோடு சேருதல்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. உங்க கூட சுத்துற 4 பேர் எப்ப பார்த்தாலும் ஹோட்டல்ல போய் சாப்பிடணும், வீக்கெண்ட் ஆனா பப்புக்கு போகணும், தியேட்டருக்கு போகணும்னு நினைக்கிறவங்களா இருந்தா நீங்க எவ்வளவுதான் காசை மிச்சம் பிடிக்கணும்னு நினைச்சாலும் முடியாது. உங்களை அறியாமலேயே நீங்களும் அவங்க கூட சேர்ந்து செலவு பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா நம்ம மனசு எப்பவுமே கூட்டத்தோட சேரத்தான் விரும்பும், தனித்து நிக்க பயப்படும். இந்த இடத்துல தான் நீங்க உங்க மனசை கல்லாக்கிக்கிட்டு சில கசப்பான முடிவுகளை எடுக்கணும். தப்பா நினைச்சுக்காதீங்க, நண்பர்களை விட்டுருங்கன்னு நான் சொல்லல. ஆனா உங்க பொருளாதார நிலையை புரிஞ்சுக்காத, உங்களை தேவையில்லாத செலவு பண்ண தூண்டுற சூழல்ல இருந்து கொஞ்சம் விலகி நில்லுங்க. இல்ல மச்சி, எனக்கு இப்போ டைட்டு, நான் வரல அப்படின்னு முகத்துல அடிச்ச மாதிரி நோ சொல்ல பழகுங்க. நீங்க நோ சொல்றதுனால விலகி போறவங்க உண்மையான நண்பர்களே கிடையாது. உங்க சேமிப்பை மதிக்கிறவன் தான் உங்க எதிர்காலத்தை மதிக்கிறவன்னு அர்த்தம். அதனால உங்க பணத்தை செலவு பண்ண வைக்கிற இடத்துல இருந்து உங்களை வளர்க்கிற இடத்துக்கு உங்க தொடர்புகளை மாத்துங்க. 4வது விஷயம், நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த முக்கியமான சூட்சமம். இதுதான் உங்களை கடனாளியாக்குற மிகப்பெரிய வலை. அதுக்கு பேரு உணர்ச்சி வசப்பட்டு பொருள் வாங்குறது.
இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற மொபைல் போன் ஒரு மிகப்பெரிய மாயஜால உலகம். சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு விளம்பரம் வரும், பாதி விலையில கிடைக்குதுன்னு போட்டிருப்பான். அடுத்த நிமிஷம் நம்ம மூளை வேலை செய்யாது, டக்குன்னு அதை ஆர்டர் பண்ணிடுவோம். அது வந்த அப்புறம் தான் யோசிப்போம், இது நமக்கு உண்மையாவே தேவையான்னு. வள்ளுவர் சொல்றாரு, ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி உன்னோட பலம் என்னன்னு ஆராய்ந்து செயல்படுன்னு. உங்க பொருளாதார பலம் என்னன்னு தெரியாம ஏதோ ஒரு சோகத்துல இருக்கும்போதோ இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போதோ ஷாப்பிங் பண்ணாதீங்க. உளவியல் ரீதியா பார்த்தா நிறைய பேர் அவங்க மனசுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு சோகத்தை மறைக்க ஒரு தனிமையை போக்கத்தான் பொருட்களை வாங்கி குவிக்கிறாங்க. ஒரு புது ட்ரெஸ் வாங்கினா நம்ம கவலை எல்லாம் போயிடும்னு மனசு நம்புது. ஆனா அது ஒரு தற்காலிகமான வலி நிவாரணி மாதிரி தான். அந்த நிமிஷம் நல்லா இருக்கும், ஆனா அடுத்த மாசம் கிரெடிட் கார்டு பில் வரும்போது வர்ற மன அழுத்தம் இருக்கே, அது உங்க நிம்மதியே கொன்னுடும். நீங்க உண்மையாவே பணக்காரனாகணும்னு நினைச்சா முதல்ல இந்த போலி கௌரவத்தை குப்பையில போடுங்க. நீங்க போடுற சட்டை சாதாரணமா இருக்கலாம், நீங்க வச்சிருக்க போன் பழசா இருக்கலாம், ஆனா நைட்டு படுக்கும்போது யாருக்கும் ₹1 கடன் இல்லாம படுக்கிறீங்க பாருங்க, அந்த நிம்மதி அம்பானிக்கு கூட கிடைக்காது. யாரோ ஒருத்தர் உங்களை மதிக்கணும்னு உங்க வாழ்க்கைய பணைய வைக்காதீங்க. உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி வாழுங்க. அது அவமானம் இல்ல, அதுதான் உண்மையான அறிவாளித்தனம். கடைசியா 5வது விஷயம், சேமிப்பு அப்படிங்கிறது பணத்தை ஒரு டப்பாக்குள்ள போட்டு பூட்டி வைக்கிறது கிடையாது. அப்படி வச்சா பணத்தோட மதிப்பு கொஞ்ச நாள்ல குறைஞ்சிடும். வள்ளுவர் காலத்துல இருந்தே ஒரு விஷயத்தை ஆழமா பதிவு பண்ணிருக்காங்க. அது என்னன்னா, பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறது. நீங்க எவ்வளோ பெரிய அறிவாளியா இருந்தாலும் ஒரு நாளைக்கு உங்களால அதிகபட்சமா 15 மணி நேரம் தான் உழைக்க முடியும். ஆனா நீங்க சேமிச்சு வைக்கிற அந்த பணம், அதுக்கு லீவு கிடையாது, அது டயர்ட் ஆகாது. 24 மணி நேரமும் உங்களுக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கும். தேவையில்லாத செலவுகளை குறைச்சு அந்த பணத்தை சரியான இடத்துல முதலீடு பண்றது தான் உண்மையான செல்வந்தனோட அடையாளம். இன்னைக்கு ஒரு காஃபி குடிக்கிற காசை நீங்க மிச்சம் பிடிச்சு அதை ஒரு நல்ல விஷயத்துல முதலீடு பண்ணீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுக்கும். நம்ம பிரச்சனை என்னன்னா, நாம எப்பவுமே இன்னைக்கு பத்தி மட்டுமே யோசிக்கிறோம். நாளைக்கு என்ன நடக்கும், 5 வருஷம் கழிச்சு நம்ம குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகும்னு நாம யோசிக்கிறதே இல்லை. உங்க உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் தான் உங்களால உழைக்க முடியும். நாளைக்கு உங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு மாசம் வேலைக்கு போக முடியலன்னா உங்களை காப்பாத்த போறது நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு ஆசைகளை அடக்கி சேமிச்சு வச்ச அந்த பணம் மட்டும்தான். அந்த நேரத்துல நீங்க வாங்கி வச்ச விலை உயர்ந்த போனோ பிராண்டட் சட்டையோ உங்களுக்கு சோறு போடாது. பணம் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி. அதை நீங்க எவ்வளவு தூரம் மதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களை பாதுகாக்கும். இந்த 5 விஷயங்களும் கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையா தெரியலாம், ஆனா இத வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய மன உறுதி வேணும். ஏன்னா உங்களை சுத்தி இருக்கிற இந்த உலகம் உங்களை எப்படியாவது செலவு பண்ண வைக்கணும்னு தான் ஒவ்வொரு நிமிஷமும் பிளான் பண்ணிட்டு இருக்கு. அந்த மாய வலையிலிருந்து தப்பிச்சு உங்க ஆசைகளை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு சன்னியாசிக்கு இருக்கிற மன கட்டுப்பாடு வேணும். ஆனா அந்த கட்டுப்பாடை நீங்க பழகிட்டீங்கன்னா அடுத்த ஒரு சில வருஷங்கள்ல நீங்க திரும்பி பார்க்கும்போது உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரும் அதே இடத்துல கடனோட கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க ஒரு மிகப்பெரிய பொருளாதார சுதந்திரத்தோட எந்த ஒரு பயமும் இல்லாம ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பீங்க. பணம் இருந்தா எல்லாமே கிடைச்சிடுமான்னு சிலர் தத்துவமா பேசுவாங்க. உண்மைதான், பணம் எல்லாத்தையும் கொடுக்காது. ஆனா பணம் இல்லைன்னா இந்த உலகம் உங்களுக்கு எதையுமே கொடுக்காதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. உங்க நிம்மதி உங்க பேங்க் அக்கவுண்ட்ல தான் ஆரம்பிக்குது. இன்னைக்கு இந்த நிமிஷத்துல இருந்து ஒரு முடிவெடுங்க. ₹1 இருந்தாலும் அது என் ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச காசு, அதை நான் முட்டாள்தனமா இழக்க மாட்டேன்னு ஒரு சபதம் எடுங்க. இப்போ நீங்க உங்க மனசாட்சி கிட்ட நேர்மையா ஒரு பதில சொல்லுங்க. இந்த 5 விஷயங்கள்ல எந்த இடத்துல நீங்க இதுவரைக்கும் அதிகமான பணத்தை கோட்டை விட்டுருக்கீங்க? போலி கௌரவத்துக்காகவா, இல்ல உணர்ச்சி வசப்பட்டு தேவையில்லாம ஷாப்பிங் பண்ணதுனாலயா? உங்க பலவீனத்தை நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சா மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும். அந்த விஷயத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இத மனசு விட்டு சொல்லும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய விழிப்புணர்வு வரும். அது மட்டும் இல்ல, உங்கள மாதிரி கஷ்டப்படுற பல பேருக்கு நாமும் இனிமே திருந்தி வாழணுங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் அது கொடுக்கும். பணம் சம்பாதிக்கிற இயந்திரமா மட்டும் இல்லாம பணத்தை ஆளுமை செய்யற ஒரு சிறந்த மனிதனா நீங்க மாறணும். அடுத்த ஒரு ஆழமான வாழ்வியல் சிந்தனையோட உங்களை சந்திக்கிறேன். நிம்மதி உங்கள் வசப்படட்டும்.